உதயநிதியை உடனடியாக கைதாக சொல்லுங்கள். 10 நிமிடம் என எவ்வளவு நேரம் கூறுவீர்கள்? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை அரெஸ்ட் செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல போகிறோம், ஒத்துழைப்பு கொடுங்கள். இப்படி நீலாங்கரையில் வாசலில் நின்று கொண்டு உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், கிருத்திகா உதயநிதி தொடங்கி முன்னாள் அமைச்சர்களான மா சுப்பிரமணியன், சேகர் பாபு என ஒட்டுமொத்த திமுகவினரையும் அலறவிட்டு அதிரடி காட்டிய அந்த காவல் அதிகாரி யார் தெரியுமா? அவர்தான் காவல்துறையின் அதிரடி துப்பறிவாளர், சென்னை தெற்கு மண்டல காவல் இணை ஆணையர் டாக்டர் பி. விஜயகுமார் IPS. 2009ஆம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த IPS அதிகாரியான இவர் காவல்துறையில் சேருவதற்கு முன்பாக மருத்துவ படிப்பை முடித்த ஒரு மருத்துவர். அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்களை தன்னுடைய வழிகாட்டிகளாக கொண்டு அவர்களது வழியிலேயே மக்கள் நலப்பணிகளில் தீவிர ஆர்வம் கொண்டவர். பைக் ரைடிங் மற்றும் அறிவியல் மீது அதீத ஆர்வம் கொண்ட விஜயகுமார் IPS சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தன்னுடைய உறுதியான நடவடிக்கைகளாலும் மக்கள் எளிதில் அணுகக்கூடிய சிறந்த அணுகுமுறையாலும் பெரிதும் அறியப்படுபவர். இவர் எப்போதெல்லாம் பொறுப்பு மாறி புதிய இடத்திற்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் பொதுமக்கள் தன்னை சிரமமின்றி நேரடியாக அணுக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக பதிவிட்டு 24 மணி நேரமும் மக்களுடன் தொடர்பில் இருக்கும் ஒரு மக்கள் அதிகாரி. திருநெல்வேலி மேற்கு பகுதியின் காவல்துறை ஆணையராக பணியாற்றிய காலத்தில் குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனடி தீர்வாகவும் விளங்கினார். அரும்பாக்கம் ஃபெட் பேங்க் பல கோடி ரூபாய் தங்க நகை கொள்ளை வழக்கு, சென்னை அண்ணா நகர் காவல்துறை ஆணையராக இவர் பணியாற்றிய போது நடந்த அந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. துப்பாக்கி முனையில் நடந்த அந்த பிரம்மாண்ட கொள்ளை சம்பவத்தில் களமிறங்கிய விஜயகுமார் IPS தலைமையிலான தனிப்படை நவீன தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் தீவிர கள விசாரணையால் மிக குறுகிய காலத்தில் கொள்ளையர்களை கைது செய்து கொள்ளை போன அனைத்து நகைகளையும் மீட்டு சாதனை படைத்தது. இவையெல்லாம் விஜயகுமார் அவர்களின் ஆக்ஷனுக்கு சில உதாரணங்களை. தற்போது தஞ்சாவூர் போராட்டத்தில் பேசிய பேச்சு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து கூடுதல் காவல் படையுடன் நீலாங்கரை இல்லத்திற்கு நேரில் சென்றார் விஜயகுமார் IPS. முன்னாள் அமைச்சர்களின் கடுமையான எதிர்ப்புகள் மற்றும் வாக்குவாதங்களுக்கு மத்தியிலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாடோடு எந்த ஒரு அரசியல் அழுத்தத்திற்கு முற்படாமல் மிக நிதானமாகவும் உறுதியாகவும் தன்னுடைய கடமையை செய்து முடித்திருக்கிறார். CAA போராட்டம் தொடங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வரை எந்த அரசு வந்தாலும் சட்டம் ஒழுங்கை தவறவிடாமல் கட்டுப்படுத்துவதில் வல்லவரான விஜயகுமார் IPS இன்று உதயநிதி கைதில் முக்கிய பங்காற்றி தமிழக அரசியல் வரலாற்று பக்கங்களில் தனக்கான ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கிறார்.